கன்சியூமர் வாய்ஸ் திருச்சி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் வழக்கறிஞர் முத்துசாமி, தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பர்சனல் லோன் வாங்கும் முன்னர் கடைபிடிக்க வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி உங்களிடம் எனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட கம்பெனிகள் நான் பர்சனல் லோன் தரேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. டெலிகால் மூலியமாகவும் ஆன்லைன் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பர்சனல் லோன் வாங்குவதற்கு முன்னாடி என்னென்ன விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் எந்த ஃபைனான்ஸில் பர்சனல் லோன் வாங்க போறீங்களோ அந்த நிதி நிறுவனம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா, கடன் வழங்குவதற்கு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமா என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எந்த ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் பர்சனல் லோன் கொடுப்பதற்கு ரிசர்வ் பேங்க்ல லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அதே போல ஒரு தனிநபர் நிறுவனம், ஒரு தனியார் நிதி நிறுவனம் பர்சனல் லோன் கொடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் தான் உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுப்பாங்க. இல்லை கிரெடிட் ஸ்கோர்லாம் தேவையில்லை, நாங்கள் லோன் தரோம் அப்படின்னு எந்த ஒரு நிதி நிறுவனமாக சொன்னால் நீங்கள் அந்த நிதி நிறுவனத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் நிதி நிறுவனத்தில் நீங்கள் கடன் வாங்குகிறோம், பர்சனல் லோன் வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த நிதி நிறுவனத்தை பற்றிய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும். அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு, கடன் தொகை எவ்வளவு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இஎம்ஐ அடிப்படையில் கடனை திருப்பி செலுத்தணுமா அல்லது பணம் கட்ட குறையுமா, மொரட்டோரியம் பீரியட் உண்டா, முன்னரே செலுத்தினால் ஃபோர்க்ளோசிங் சார்ஜஸ் உண்டா, அல்லது காசோலையை ஒருவேளை ரிட்டர்ன் ஆனால் எவ்வளவு தொகை பிடிப்பார்கள், மறைமுகமாக ப்ராசஸிங் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் கட்டணம் என்ற வகையில் ஏதாவது தொகை பிடிப்பார்களா போன்ற விவரங்களை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நிதி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் லோன் தரேன்னு சொல்லுவாங்க. 80% நாங்கள் லோன் தரோம், 20% நீங்கள் மார்ஜினாக கட்டுங்க, உங்கள் மார்ஜினையும் சேர்த்து நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அந்த நிதி நிறுவனத்தில் நீங்கள் கடன் வாங்குறத முழுவதும் தவிர்த்திடணும். உங்களுடைய ஆதார் பேன் நம்பரை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் கடன் வாங்க உத்தேசித்துள்ள நிறுவனம் நல்ல நிறுவனமா அல்லது இந்த நிறுவனம் தங்களுடைய டேட்டாக்களை வேற எங்கேயாவது ஷேர் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா போன்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஏதாவது கடன் சலுகைகள், நாங்கள் இந்த மாதிரி சலுகைலாம் தரோம், நீங்கள் எங்கள் ஃபைனான்ஸை லோன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த நிதி நிறுவனத்தில் நீங்கள் கடன் வாங்குறத கூடுமான வரைக்கும் நீங்கள் தவிர்த்துடணும். அதே மாதிரி லோன் அப்ளை பண்ணோன்னா லோன் எங்கிட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு